ஸ்ரீ தேவி பாகவதம் 252 பகுதி. நரக வேதனை இல்லாதவர்கள். தர்மராஜனே, நரக குண்டங்கள் எவ்விதம் அமைக்கப்பட்டன? அங்கு பாவிகள் எந்த உருவத்துடன் தண்டனைகளை அனுபவிக்கிறார்கள் என்று தெளிவாக கூறுங்கள் என்று சாவித்ரி கேட்டாள். சாவித்ரியே, தேவியை மறவாது இருத்தல், புண்ணிய தீர்த்தங்களில் நீராடல், நித்திய கர்மங்களை முறைப்படி செய்தல், தேவியின் திருத்தொண்டில் அக்கறை, சிவபெருமானை வணங்குதல், எல்லா தெய்வங்களையும் விட உயர்ந்தவளான தேவியை மந்திரங்களால் உபாசித்தல் ஆகியவற்றை செய்வோர் யம தூதர்களால் தண்டிக்கப்பட மாட்டார்கள், நரக லோகத்திற்கும் செல்ல மாட்டார்கள். அவர்கள் சத்திய லோகத்திற்கு செல்வார்கள். இப்படியானவர்களை பார்த்தாலே பாவங்கள் எரிந்துவிடும். பூதங்கள் நாசமடையக்கூடியவை. அதனால் பஞ்ச பூதங்களால் உருவான உடலும் அழியும் தன்மை வாய்ந்தது. அதனால் உடல் அழிய பெருவிரல் அளவுடைய நுண் உடலோடு யமலோகத்தை அடைந்து அங்கு அக்னிமயமாக பிரகாசிக்கும் யாதனா சரீரவாசி ஆகிறான். பின் அந்த தேகத்திற்கு கிடைக்கும் தண்டனைகளை அனுபவிக்கிறான். அத்தேகம் அழிவுறாது, தண்டனைகள் முழுவதையும் அனுபவிக்கும். இனி நரக குண்டங்களின் அளவை கூறுகிறேன், கேட்பாய். 252 பகுதி நிறைவடைந்தது.